ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சென்னா பண்ண போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு கொண்டக்கலையை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். குக்கரில் வச்சாச்சு, அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. வெங்காயத்தை பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கரகரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன். தக்காளி ஒரு 2 தக்காளி கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிட்டேன். இது வந்து சென்னா கொஞ்சம் திக்னஸ் காண்டி சென்னா கொஞ்சம் அரைச்சி வச்சு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். குக்கர் என்ன எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, அது பருப்பு கொண்டக்கடலை வேக வச்சது அப்படி இருக்குது. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, சோம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கி சுண்டி வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. நான் சும்மா கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கங்க. இந்த தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் தான் நான் போட்டுக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம சென்னாவை சேர்த்துப்போம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சென்னாவை சேர்த்துப்போம். கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்துப்போம். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி நல்லா கொதித்து சுண்டி வற்றி வரும்போது நம்ம சென்னா பவுடர் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம 2 ஸ்பூனு சென்னா பவுடர் போட்டுக்கலாம். சேர்த்துப்போம். இது போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கிறோம். கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடலாம்னு சொல்லுவாங்க. அதனால் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்ப்போமா? சூப்பரான சென்னா மசாலா ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.